கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் நாம் தியானிக்கிறோம். உபவாச நாட்களிலே அநேக காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர இரவு நேரத்திலே நாம் தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னைக்குள்ள சிலுவை தியானம் எபேசியர் 2 அதிகாரம் 13 முதல் 16 ஆகிய வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சொந்த ஜனமாக வழிநடத்துகிறார். 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு மோசே மூலியமாக. இயேசு கிறிஸ்து ராஜா இந்த பூமியில வெளிப்படும் போது பிதாவின் சித்தம் நிறைவேற்ற இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் வேதம் சொல்கிறது, முன்னே தூரமாய்ந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும், யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாரையும், உலகத்தில் உள்ள எல்லாரையும் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ராஜா வந்த நோக்கம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். உலகத்தின் பாவத்தை என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அவரே நம்முடைய சமாதானக்காரர். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்னைக்கு காலையில் உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது, அக்கிரமம் செய்யும்போது நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. அந்த பிரிவினை இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அதுக்கு பேர் தான் சாபம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே சாபத்துக்குள்ள இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம், காலேஜ் படிக்கும்போது, அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது, அதுக்கப்புறம் வெளியில புறப்பட்டு போகும்போது அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில பார்த்தா பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில பல சோதனைகள் வந்துடும். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அம்மா அப்பா வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. ஆனா பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் போது, கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அப்பா விட்டு தள்ளி போகும்போது, கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை போய் சிக்கிடுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
ஆதாமியவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்த உடனே சாபத்துக்குள்ள விட்டாங்க. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சர்ப்பம் டெய்லி வந்து படாபடுத்திருக்கு. ஒரு நாள் பழத்தை சாப்பிட்டாங்க. தேவன் வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில சாபம் வருது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் நடுவுல என்னென்ன இருக்கு? அந்த பாவம், அக்கிரமம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ள வரும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னே தூரமா இருந்த நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுல முதல் வேர்டு ரொம்ப முக்கியம். முன்னே தூரமா இருந்த நீங்கள். அப்ப அந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனை விட்டு தள்ளி நிக்கிறாங்க. தேவனை விட்டு தூரமா நிக்கிறாங்க. முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபம். அவர் நமக்காக ஜீவனை தந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் கொடுத்தாரு மோசே மூலியமாக. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத பட்சத்துல சாபம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, பாவம் செய்யும் போது பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். எல்லாருக்கும் தெரியும், உலக ரட்சகர். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறி வாழ்ந்துட்டு ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜா யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோமோ நம்ம எல்லாருமே அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான மாற்றப்படுகிறோம், பரிசுத்தவானா மாற்றப்படுகிறோம். ராஜாக்களா ஆசாரியரா நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றுகிறார். விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன திரும்ப செக் பண்ணி பார்க்கணும். ஏசாயா 59:2 அழகா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை. அந்த நடுவில் உள்ள பிரிவினையை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக ஜீவனை தந்து சொந்த ரத்தத்தை தந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். நமக்கு மூத்த சகோதரனா வெளிப்பட்டார். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் யாரு? கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் இருவரையும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. எல்லா ஜனங்களும் பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருந்தாங்க. கர்த்தரை அறிந்தவர்களும் சரி, கர்த்தரை அறியாதவர்களும் சரி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஆனால் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பக்கத்துல நெருங்கி வந்துட்டோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. ஏசாயா 59:2 அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. எனக்கும் தேவனுக்கும் நடுவுலே அந்த அக்கிரமம் இருக்கும்போது நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்குறது என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிடாவிடைக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
இப்படிலாம் இருக்கிற பட்சத்துல இயேசு கிறிஸ்து ராஜா நமக்கா வெளிப்பட்டார். நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக இயேசு மரித்தார். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஏகப்பட்ட சட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார். அந்த சட்டத்தை இயேசு கிறிஸ்து ராஜா ரோமர் 10:4 அழகாக எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிற எவனுக்கும், யாரா இருந்தாலும் சரி, நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளை யாரெல்லாம் இந்த அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை, அந்த பிரிவினை என்று எழுதப்பட்டிருக்கு. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். உலகத்துள்ள எல்லா ஜனங்களையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நியாய பிரமாணத்தை நீக்கி தேவனுடைய பாதபடியிலே நம்ம எல்லாரையும் ஒப்புரவாக்கினார். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவரை தகர்த்து, எனக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு பிரிவினை, அந்த பிரிவினை என்ற அந்த சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழித்து அவர் நமக்காக ஜீவனை தந்தார். நமக்கு மாத்திரமல்ல, சர்வ லோகத்துக்கும் கிருபையாளர் வழியாக தேவன் வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகை சிலுவினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள நடுவில் உள்ள அந்த பிரிவினை, அந்த நடு சுவர் எல்லாவற்றையும் நீக்கி தேவனுக்கு நம்ம எல்லாரையுமே ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் அந்த பகை எல்லாமே நீக்கிவிட்டார். பகை சிலுவினால் கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள சிலுவை தியானம், இன்னைக்குள்ள உபவாச நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்டாக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்பாக கொரோனா வந்துட்டு போச்சு. இந்த கொரோனா வந்துட்டு போகும்போது எல்லா தேச ஜனங்களும் இயேசுவை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணணும், திறப்புல நின்னோம். தேவன் நமக்கு மறுபடியும் கிருபை நாட்கள், இரக்கத்தின் நாட்கள், நம்ம மேல தயவு வைத்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஒருவேளை சின்ன வயசுல நிறைய பிள்ளைகள் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. சில பிள்ளைகள் வீட்டில் பீரோவில் ஐ லவ் யூ டேடி அப்படி சொல்லி எழுதியிருப்பாங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். அவங்களுடைய ஸ்கூல் புக்கு, பைபிள் அப்படிலாம் நிறைய எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைகள்லாம் வாலிப பிள்ளைகளாக இருக்கும், கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆதியில் உள்ள அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தா, சின்ன வயசுல விவரம் தெரியாம வெளியிட்டேன், இப்போ என் வீட்டில் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் அதை யோசிப்பேனா இதை யோசிப்பேனா அப்படிம்பாங்க. காலம் கடைசியா இருக்கு. நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கல்யாணம் முடிகிற முன்பாக இஷ்டம் போல நிறைய தவறுகள் நடக்கும். ஆனால் கல்யாணம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தா
அந்த அன்புலாம் எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த அன்புலாம் காணாம போயிடும். சில இடத்துல மட்டும்தான் கடைசி வரி அந்த அன்பு கடைசி வரி இருக்கும். வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தோடனே, ஒரு குடும்ப பிரச்சனை வந்தோடனே, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோடனே நிறைய குடும்பத்தில் அன்புலாம் காணாம போயிடும். அன்புக்கு ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. தேடி பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. காணாம போயிடுவாங்க. ஒன்று இந்த பக்கம் காணாம போயிடும், இல்லை அந்த பக்கம் காணாம போயிடும். அப்படிங்கிற என்ன பிறகு அர்த்தம் அப்படின்னா, பிரிவினை, அப்புறம் டைவர்ஸ், அப்புறம் கோர்ட்டு கேஸ். ஆனால் கல்யாணம் பண்ணி பார்த்தா பல ஆசைகள், பல கனவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு உபத்திரம், ஒரு பாடு வந்த உடனே சில குடும்பத்தெல்லாம் காணாம போயிடும். நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டாய். தேவன் மேல சின்ன வயசுல, வாலிப வயசுல ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆதியில் உள்ள அன்பு எப்படி இருந்துச்சு? சில குடும்பத்திலே இப்போ நம்ம லெந்து காலத்துல உபவாச நாட்கள்ல நம்ம உபவாசம் இருக்கிறோம். ஆனா கொரோனா நேரத்துல எப்படி நம்ம தேவனை தேடணும், இப்ப நம்ம எப்படி தேவனை தேடுறோம்? இப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது இன்னும் நம்ம தேவன் பக்கம் எப்படி நெருங்கணும், எப்படி நெருங்கி வாழணும், இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டாய். இந்த வசனம் பேசும்போது என் கூட தான் பேசுறான்னு சொல்லி நிறைய குடும்பத்துல தெரியும். ஆனாலும் அவங்க ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு இன்னொரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பா சொல்லி பார்ப்பாங்க. சில வீட்டுல மனைவிமாரி சொல்லி பார்ப்பாங்க. யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவுத்துட்டா இஷ்டம் போல போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும், வண்டி போயிட்டே இருக்கும். சில குடும்பத்துல யாரு பேச்சுமே கேட்க மாட்டாங்க. நிறைய பிரச்சனை. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது வீட்டுல சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. நீ ஆதியில கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நான் எதுல விழுந்தேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எப்போ தள்ளி போனேன், எந்த இடத்துல விழுந்துட்டேன், என்ற என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ற என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ற என்ன மிஸ்டேக் இருக்கு. இப்படியே நம்ம கேட்கும்போது நம்ம இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசுவார். எல்லார்ட்டையுமே பேசுவார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அப்பா நான் எதுல விழுந்துட்டேன், அப்பா நான் எதுல விழுந்துட்டேன், நீ ஆதியில கொண்டு அன்பை விட்டாய், அப்பா நான் எதுல விழுந்துட்டேன், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, நான் இந்த காரியத்துல விழுந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. தாழ்த்தணும். உபவாச நாட்கள்ல நான் இந்த காரியத்துல நான் விழுந்துட்டேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, நான் மனம் திரும்ப ஆசைப்படுறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தும் போது கண்டிப்பாக மன்னிப்பார். கண்டிப்பாக மன்னிப்பார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து 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 மனம் திரும்பி, அப்ப நம்ம மனம் திரும்பும் போது தேவன் மறுபடியும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி நம்மளை ஏற்றுக்கொள்வார். அதனால இணைந்திருக்கிற எந்த நாட்டுக்குள்ள எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. சின்ன வயசுல, வாலிப வயசுல, இதுக்கு முன்னகுட்டி இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி வாழ்ந்தோமோ அதே போல மறுபடியும் செய் அப்படிங்கிறது. ஒருவேளை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்தால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதினின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டுன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நம்ம காலை வேளையில பேசுறோம். நிறைய குடும்பத்துல உபவாச நாட்கள்ல இருக்கிறீங்க. ஆல்ரெடியே வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல நிறைய போராட்டம் இருக்கு,
வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. இயேசுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஆதியில் உள்ள அன்புலாம் இல்லை பிரதர். எங்கள் வீட்டிலலாம் நிம்மதியே இல்லை பிரதர். நாங்கள் உபவாசத்தோடு இருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை பிரதர். இது நிறைய வீட்டுக்குள்ள இப்படி உள்ளத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். மனுஷனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும். இப்போ உங்களோட குடும்பத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்க. என் கண்ணீரை தேவன் பார்ப்பாரா? இப்படியே யோசிக்கிறீங்க. என் கண்ணீரை தேவன் பார்ப்பாரா? தேவனுக்கு தெரியும். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் பிரச்சனை மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இந்த நாளிலும் உன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளிடுகிறார். நீ தாழ்த்தினபடியால் இதோ இப்பொழுதே கர்த்தர் உன்னை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார். நீ பயப்படாதே. நன்றிப்பா. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ, நிறைய குடும்பத்துல திட்டமா பேசிட்டு இருக்கிறார். அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்திலே இயேசு கூட இருக்கணும். மனுஷனை நம்பி ஓடிடாதீங்க, ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. ஆனா இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உபவாச நாட்களில் இருக்கிறீங்களா? தாழ்த்துங்க, கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுத புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. நல்ல பாஸ் ஆகி நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அப்பா பிள்ளைகள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய வல்லமை நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னம் மூடுங்க, உங்களுடைய கிருபை நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசுவீங்க, அவங்களுடைய கையின் கிரியில் ஆசுவீங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் இருக்கும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க சிலுவையிலப்பா எங்களுடைய எல்லா சாபம், எங்களுடைய பாவம், எல்லா மீறல், எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் அப்பா சிலுவையில சுமந்தீங்கப்பா. எங்களுடைய மீறல் எல்லாவற்றையும் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் தீர்காயுசோடு வாழணும்ப்பா. ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கரந்தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, வேதனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. துக்கத்தோடு இருக்கிறாங்க, துக்கத்தை மாற்றுங்கப்பா. உபவாச நாட்களில்
ஜெபிக்கிறாங்கப்பா. இதயத்துக்குள்ள நிறைய பிரச்சனைப்பா. வேதனை 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 எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி போட்டுருங்கப்பா. நீக்கி போட்டுருங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. உங்க நாம மையம் விடட்டும். உங்க நாம மையம் விடட்டும். உங்க நாம மையம் விடட்டும். யாரெல்லாம் அதிகால வேளையிலே இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தினுடைய என்னென்ன காரியம் இருக்கோ அதையெல்லாம் திட்டமா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அப்பா வெளிப்படுத்துங்க, மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். இரவு மூலமா போராடி ஜெபிக்கிறாங்கப்பா. கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்கணும்ப்பா. ஆசீர்வாதத்தை பார்க்கணும்ப்பா. குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் இறங்கி வரட்டும்ப்பா. அவரே நம்முடைய சமாதான காரணராய் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஜீவனை தந்தீங்கப்பா. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லியிருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் உபத்திரம் இருக்கோ அந்த உபத்திரத்தை எல்லாம் மாற்றுங்கப்பா. உபத்திரத்தை எல்லாம் மாற்றுங்கப்பா. லிபு ஷந்தோட்டோ நமலரதன ஷந்தோட்டோ லபக்க புதுப்பிக்குதுனா லிபு லரப ஷபலபல ஹது நமலஹது. எல்லா குறைகள் குற்றம் எல்லாம் தரித்திரம் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரிங்க. கற்பத்தினிக்கா ஜீவிரம் கத்தர் மனம் இறங்க மாசமா இருக்குங்க. தாயம்பள்ளி மாசுறீங்க. டெலிவரி போடுறாங்க. பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு இருக்கு. தடையெல்லாம் நீக்கித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில் ஆசூழோடு உபவாசத்தோடு கண்ணீரோடு திறப்புல நிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு தேவ சமாதானம் உண்டாகட்டும். இந்த வருஷத்துல எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்க தேசத்துக்குள்ள எழுப்புதல் அக்னி பற்றி விடிட்டும்ப்பா. எல்லா தேசத்திலுமே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். பரிசுத்தவான்களை இன்னுமா எழுப்புங்கப்பா. தேசத்துல திறப்புல நிக்க எழுப்புங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களை எழுப்புங்கப்பா. மிஷினரிமாரை எழுப்புங்கப்பா. வாலிப பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. வாலிப பையங்களை எழுப்புங்கப்பா. சிறு பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. அப்பா எங்களை தாழ்த்திரோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னுமாக அப்பா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் எழுமணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழுமணும்ப்பா. துதிக்கிற பிள்ளைகள் எழுமணும்ப்பா. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் வேணும். இடைவிடாமல் அப்பா தேசத்துக்காக திறப்புல நிக்கணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. மனம் இறங்குங்க. மனம் இறங்குங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்திலே இருதயத்துல பாரம் பாரம் பாரம். அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்குங்கப்பா. எல்லா பாரத்தையெல்லாம் நீக்குங்கப்பா. எல்லா பாரத்தையெல்லாம் நீக்குங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். கால வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாப் ஜெபிக்கிறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கால வேளையில எத்தனையோ குடும்பத்துல வேற வேற தேசத்துல வேற வேற நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமா ரட்சிப்பின் வச தாங்கராஜா நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் நிரம்பி வெளியிட்டும். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. முன்னும் பின்னுமா தேவதோடு நிப்பாட்டுங்க. கடன் பிரச்சனைக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்து விட்டு ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துவோம். உங்க நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்கு பேசுறதுக்கு உயிர் பிச்சை கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரையே பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக தினம் 1 நிமிடமாக ஜெபிங்கள். இரவும் போலுமாக 40 நாள் லெந்த் டேஸ்ல உபவாசத்துக்குள்ள செய்தி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உபவாசத்தோடு இருக்கிறீங்க, தேவையெல்லாம் வெளியில எங்கேயும் போக வேண்டாம். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.